ஃப்ரெண்ட்ஸ், முயல் குட்டியை நேர்ல பார்க்காதவங்க இருக்கீங்களா? இங்க பாருங்க முயல் குட்டி எவ்வளவு துள்ளி அழகா விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேற யாரையும் சொல்ல ருத்திகா பாப்பாவை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவுக்கு பாகற்காய் தொக்கு செய்ய போறாங்க. வந்து பாத்தீங்கன்னா ரீதா வந்து பாத்தீங்கன்னா நேத்தே பாவக்காயில சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சுட்டாங்க. வெட்டி நல்லா காய வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா வடை சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு பாவக்காயில உள்ள கொட்டிட்டு எண்ணெயில கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை போகுமா, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, எண்ணெயில வதக்கின பாவக்காய் தனியா எடுத்து வச்சுட்டாங்க. மறுபடியும் சட்டியில எண்ணெய் ஊத்திட்டாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்சிங்க கொடுத்துட்டாங்க. வேற என்ன, வெங்காயம் தக்காளி பூண்டு இதுதான். அதுக்கான மசாலாக்களுமே கொட்டி விட்டுட்டாங்க. மசாலாக்கள் எல்லாமே கொட்டி விட்டு நல்லா ஒரு மிக்சிங்க கொடுத்துட்டு எண்ணெயில வறுத்து வச்ச பாவக்காயுமே உள்ள கொட்டி விட்டுட்டாங்க. பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. குழந்தைங்களுக்கு அப்பப்ப பாவக்காய் செஞ்சு கொடுங்க. நம்ம வயித்துல புண்ணோ பூச்சோ ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த பாவக்காய் உதவுங்க. பாவக்காய் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுமே சாப்பிடணும், அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ருத்திகா பாப்பாவுக்கு இந்த பாவக்காயை சாப்பாடோட பிசைஞ்சு ஊட்டி விட்டோம். பாப்பா குழந்தையில இருந்து பாவக்காய் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. வேற என்னென்ன ரெசிபி வீடியோஸ் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே गाइस, பை.